Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவில் செட் எக்ஸாம், காலேஜ் டிஆர்பி எக்ஸாம், பிஜி டிஆர்பி எக்ஸாம், சிஎஸ்ஏஆர் நெட், மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ் சப்ஜெக்ட்லேருந்து ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். அதுலேயே பர்டிகுலராக வந்து லீனியர் அல்ஜிப்ரா சப்ஜெக்டை சூஸ் பண்ணி அதில் வெக்டர் ஸ்பேசஸ் கான்செப்ட்ஸ் இருக்கிற ப்ராப்ளமாக நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ 6th கொஸ்டின் பார்க்கலாம். 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் என்னோட ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருக்கேன். 6th கொஸ்டின், which of the following subsets of r power 4 is a basis of r power 4? b1 is equal to 100, 1100, 1110, 1111. b2ன்றது 1000, 1200, 1230, 1234. b3ன்றது 1200, 0111, 0011, 2100, -550. Option A, B1 and B2 but not B3. Option B, B1, B2 and B3. Option C, B1 and B3 but not B2. Option D, only B1. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஏஆர் நெட் எக்ஸாம் டிசம்பர் 2016ல கேட்டிருக்காங்க. கொஷின் என்னன்னாக்க, எந்த சப்செட்ஸ்லாம் வந்து ஆர் பவர் 4ஓட சப்செட்ஸ் வந்து பேசிஸ் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுல B1, B2, B3 3 கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து கலந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுல நீங்க எத்தனை நேரம் நீங்க கெஸ் பண்ணி இருந்துக்கலாம் எதை வச்சு இந்த R4 பேசிஸ் இருக்கும் அப்படின்ட்டு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, B1 and B2 but not B3. இதான் வந்து ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்துச்சுன்றதை இப்ப பார்க்கலாம். இப்போ 6th கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா B1, B2, B3 மூணு இது கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த மூணுத்தை வச்சு நம்ம பேசிஸ் ஃபார்ம் பண்ண முடியுமான்றதான் இப்ப செக் பண்ண போறோம். இப்ப பேசிஸ் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட்டா இருக்கணும். இப்ப B1, B2 நீங்க பார்க்கும்போது B1 and B2 being linearly independent sets form basis of R power 4ன்னு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த B1, B2, B3, B4ல இருக்க வெக்டர்ஸை நீங்க அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா B1, B2, B3, B4ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல ஒரு என்ட்ரி தான் இருக்கு. அடுத்தது செகண்ட்ல பாத்தீங்கன்னா 2 என்ட்ரி, அடுத்தது ஃபர்ஸ்ட் 3 என்ட்ரி, அடுத்தது 4 என்ட்ரி. அதே மாதிரிதான் B2லயும் பாத்தீங்கன்னா ஒரு என்ட்ரி, அடுத்தது 2 என்ட்ரி, அடுத்தது 3 என்ட்ரி, அடுத்தது 4 என்ட்ரி. இதுல B3ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரில இருக்கிறது நம்மளுக்கு எங்க வந்திருக்கு? தேர்ட் என்ட்ரிலயும் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ட்ரில ஃபர்ஸ்ட் 2 எலிமெண்ட்ஸ் வந்து நான் ஜீரோ. அதே மாதிரி தேர்ட் வெக்டரா இருக்கு இல்லையா? அதோடது நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டும் நான் ஜீரோவா இருக்கு. அதே மாதிரி ஃபோர்த் என்ட்ரி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 2 எலிமெண்ட்ஸ் நம்மளுக்கு நான் ஜீரோவா இருக்கு. இந்த மூணுமே நம்மளுக்கு டிபெண்ட் பண்ணி வர்ற மாதிரி வரும். ஸோ இந்த மூணுத்தையும் வச்சே நம்ம ஈஸியா சொல்லிடலாம். இப்போ B1, B2 நம்மளுக்கு லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட்ஸா இருக்கும். தட் form basis of R power 4. So B3 வந்து linearly dependent இருக்கும். அதுல வெக்டர்ஸ் நீங்க அனலைஸ் பண்ணாலே ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். ஸோ அது linearly dependent இருக்கிறதுனால அது வந்து பேசிஸ் ஃபார்ம் பண்ண முடியாது. அதனால B1, B2 linearly independent, B3 வந்து டிபெண்டா இருக்கிறதுனால B1, B2 தான் பேசிஸ் ஃபார்ம் பண்ணும், B3 ஃபார்ம் பண்ணாது. ஸோ எந்த ஆன்சர் கரெக்ட்? ஆப்ஷன் ஏ, B1 and B2 but not B3. இப்போ B1, B2 form a basis but not B3. Option A தான் correct answer. 7th question, which of the following sets of functions from R to R is a vector space over R? S1 is a collection of all functions f such that a limit f of x is equal to 0 as x tends to 3. S2 is a collection of all functions g such that a limit g of x is equal to 1 as x tends to 3. S3 is a collection of all functions h such that limit h of x exists as x tends to 3. இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா S1, S2, S3 இந்த மூணு செட் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஃப்ரம் எதுல இருந்து எதை டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னா ஆர்ல இருந்து ஆருக்கு போற ஃபங்க்ஷன்ஸா தான் டிஃபைன் பண்ணிருக்காங்க. இதுல எதெல்லாம் வந்து வெக்டர் ஸ்பேஸ் வந்து ஃபார்ம் பண்ணும், வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் ஆர் அப்படின்றதுதான் கேட்டிருக்காங்க. அப்ப S1, S2, S3 அப்படின்றதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இப்ப ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒன்லி S1, ஆப்ஷன் பி ஒன்லி S2, ஆப்ஷன் சி S1 and S3 but not S2,
ஆப்ஷன் டி ஆல் தி த்ரீ ஆர் வெக்டர் ஸ்பேசஸ். எதெல்லாம் வந்து வெக்டர் ஸ்பேஸ் ஃபார்ம் பண்ணுன்றதா இப்ப கொஸ்டின். இந்த கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். இப்ப இதுல இத்தனை நேரம் நீங்க ஆன்சர் கெஸ் பண்ணி இருந்திருக்கலாம். இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா சிஎஸ்ஆர் நெட் எக்ஸாம் டிசம்பர் 2016ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினோட ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி S1 and S3 பட் நாட் S2ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப பார்க்கலாம். 7th கொஸ்டின்ல 3 செட் கொடுத்திருக்காங்க இல்லையா, கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன்ஸ் S1 S2 S3. இது வந்து வெக்டர் ஸ்பேஸ் ஃபார்ம் பண்ணுமான்னு கேட்டிருக்காங்க. வெக்டர் ஸ்பேஸ்னாலே நம்மளுக்கு டக்குன்னு லீனியர் காம்பினேஷன் ஞாபகம் வச்சுங்க. அந்த லீனியர் காம்பினேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்ப S1ல நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கணும் அப்படின்னாக்க லீனியர் காம்பினேஷன் வேல்யூ அதுல இருக்கணும். அதுதான் நம்மளோட ஐடியா. அப்ப எஃப் அண்ட் ஜி S1ல இருந்துச்சு அப்படின்னா ஆல்பா எஃப் பிளஸ் பீட்டா ஜியும் நம்மளுக்கு S1ல இருக்கணும். S1ல இருக்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? லிமிட் f of x is equal to 0 as x tends to 3 இருக்கும்போது. அப்ப x tends to 3 இருக்கும்போது f of x 0 இருந்துச்சுன்னா அந்த மாதிரி f தான் நம்ம இங்க S1ல கலெக்ட் பண்றோம். அப்ப gன்றது நம்மளுக்கு S1ல இருக்கு அப்படின்னா என்ன கண்டிஷன்? லிமிட் g of x is equal to 0. gயும் எனக்கு S1ல இருக்கு அப்படின்னாக்க லிமிட் g of x நம்மளுக்கு என்னவா இருக்கணும்? 0வா இருக்கணும். where g வந்து S1ல இருந்துச்சு அப்படின்னா. அப்ப ஆல்பா எஃப் பிளஸ் பீட்டா ஜியும் S1ல இருக்கு அப்படின்னா ஆல்பா எஃப் பிளஸ் பீட்டா ஜியோட லிமிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். லிமிட் x tends to 3 ஆல்பா எஃப் பிளஸ் பீட்டா ஜி ஆஃப் x is equal to ஆல்பா இன்ட்டு லிமிட் f of x பீட்டா இன்ட்டு லிமிட் g of x is equal to இதுக்கும் 0 இதுக்கும் 0ன்றதுனால 0 into anything 0 0 into anything 0 so 0ன்ற ஆன்சர் கிடைச்சிடும். நம்மளுக்கு லிமிட் வேல்யூ 0வா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த கலெக்ஷன் அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே எங்க வந்துரும்? S1ல வந்துரும். சோ நம்மளுக்கு 0 கிடைச்சதுனால ஆல்பா எஃப் பிளஸ் பீட்டா ஜி பிலாங்ஸ் டு S1ன்ற ஆன்சர் வந்துரும். சோ இந்த லீனியர் காம்பினேஷன் S1ல இருக்கிறதுனால S1 வந்து வெக்டர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிடலாம். இப்ப S1 வெக்டர் ஸ்பேஸ்னு சொல்லிட்டோம். S1 is a vector space over R ன்னு சொல்லிட்டோம். இப்ப அடுத்தது S2க்கும் S3க்கும் இதே மாதிரி செக் பண்ணோம். S3க்கு ஃபர்ஸ்ட் செக் பண்ணலாம். S3க்கு பார்க்கும்போது F and G S3ல இருக்கு அப்படின்னா இப்ப F எனக்கு S3ல இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? F வந்து S3ல இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? F வந்து S3ல இருக்கு அப்படின்னா என்ன கண்டிஷன் செக் பண்ணணும்? லிமிட் x tends to 3 இருக்கும்போது அந்த f of x வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகணும். அவ்வளவுதான், அதான் ஐடியா. சோ சிமிலர்லி இந்த கண்டிஷனே தான் இங்க கொடுத்துருக்கேன் நானு. இங்க ஹெச்சுக்கு பதில் f கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். அப்ப f பிலாங்ஸ் டு S3 இருக்கும்போது லிமிட் x tends to 3 f of x எக்ஸிஸ்ட். அதே மாதிரி g பிலாங்ஸ் டு S3னா என்ன அர்த்தம்? லிமிட் x tends to 3 g of x எக்ஸிஸ்ட். அவ்வளவுதான். இப்ப என்ன செக் பண்ணோம்? ஆல்பா எஃப் பிளஸ் பீட்டா ஜி இதுவும் நம்மளுக்கு S3ல இருக்கு அப்படின்னா அதுக்கு லிமிட் போட்டோம்னா எக்ஸிஸ்ட் ஆகணும். அவ்வளவுதான். அப்ப லிமிட் x tends to 3 ஆல்பா எஃப் பிளஸ் பீட்டா ஜி இஸ் ஈக்குவல் டு ஆல்பா இன்டு லிமிட் f of x பீட்டா இன்டு g of x. அப்ப இதுக்கும் எக்ஸிஸ்ட், எஃப்க்கும் எக்ஸிஸ்ட், இதுக்கும் எக்ஸிஸ்ட். ஏன்னா இது ரெண்டும் நம்மளுக்கு எங்க இருக்குன்னு சொல்லியிருக்கோம்? S3ல இருக்குன்னு சொன்னதுனால இது ரெண்டுத்துக்கும் எக்ஸிஸ்ட்னு வரும். அப்ப டோட்டலா ஃபைனலா எக்ஸிஸ்ட்னு சொல்லிடலாம். அப்ப ஆல்பா எஃப் பிளஸ் பீட்டா ஜி பிலாங்ஸ் டு S3ன்னு வந்துடும். அப்ப S3 வந்து நம்மளுக்கு வெக்டர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிடலாம். S3 வெக்டர் ஸ்பேஸ். இப்ப S2 வெக்டர் ஸ்பேஸான்றதை இப்ப செக் பண்ண போறோம். S2 வந்து நாட் ஏ வெக்டர் ஸ்பேஸ். ஏன்னா எனக்கு F and G S2ல இருக்கும். S2ல இருக்குன்னா என்ன கண்டிஷன் நம்மளுக்கு? லிமிட் f of x வேல்யூ நம்மளுக்கு ஆன்சர் என்னவா இருக்கணும்? S2ல இருக்கணும்னாக்க is equal to 1. இங்க பாருங்க S2ல இருக்கணும் அப்படின்னாக்க என்ன ஆன்சர்? லிமிட் வேல்யூ ஈக்குவல் டு 1 இருக்கணும். G லிமிட் G வேல்யூ நம்மளுக்கு என்னவா இருக்கணும்? 1 இருக்கணும். அப்ப ஆல்பா எஃப் பிளஸ் பீட்டா ஜின்னு போட்டோம்னா ஆல்பா பீட்டாவுக்கு இங்க 1ன்னு கூட வச்சுப்போம். அப்ப ஆல்பா எஃப் பிளஸ் பீட்டா ஜின்னு போட்டீங்கன்னா இங்க ஆல்பா பீட்டாவுக்கு 1 1 போட்டேன் அப்படின்னா 1 into f பிளஸ் 1 into ஜின்னு போட்டோம்னா
இங்க வந்து f of x க்கு ஒரு ஆன்சர் 1 ன்னு வரும், g of x க்கு ஒரு ஆன்சர் லிமிட் வேல்யூ 1 ன்னு வரும், 1 plus 1 2 ன்னு வரும். இது வந்து நம்மளுக்கு என்னவா இல்ல, நாட் ஈக்குவல் டு 1 இல்லாதனால இந்த ஆன்சர் நம்மளுக்கு 1 இருந்துச்சு அப்படின்னா இது வந்து எக்ஸிஸ்ட்னு சொல்லிடலாம். இந்த S2 நம்மளுக்கு வெக்டர் ஸ்பேஸ்னு சொல்லிடலாம். அந்த ஆன்சர் 2 ன்னு வர்றதுனால இந்த கலெக்ஷன்ல வராது. அப்ப S2ல இந்த ஆல்பா f plus beta gன்றது வராது. சோ f plus g ஆல்பாவுக்கு 1 பீட்டாவுக்கு 1 ன்னு போடும்போது f plus gன்றது ஆல்பா f plus beta gல does not belongs to S2ன்றதுனால நம்ம வந்து S1 S2 நம்மளுக்கு வெக்டர் ஸ்பேஸ் பட் நாட் S1 S3 வெக்டர் ஸ்பேஸ் பட் நாட் S2. இந்த ஆப்ஷன் C இதுதான் கரெக்ட் ஆன்சர். 8th question. The system of equations x plus 2x square plus 3xy plus 0 into y is equal to 6. Second equation 2x plus x square plus 3 into xy plus y is equal to 5. Third equation x minus x square plus 0 into xy plus 1 into y is equal to 7. Option A has solution in rational numbers. Option B has solution in real numbers. Option C has solution in complex numbers. Option D has no solution. இந்த மூணு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். இதை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு சொல்யூஷன் நம்மளுக்கு ரேஷனல் நம்பர்ஸ்ல வருதா, ரியல்ல வருதா, இல்ல காம்ப்ளெக்ஸ்ல வருதா, இல்ல சொல்யூஷனே இல்லாம இருக்கான்றதுதான் ஆப்ஷன். இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா சிஎஸ்ஏ நெட் எக்ஸாம் ஜூன் 2018ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இத்தனை நேரம் நீங்க கெஸ் பண்ணி இருந்துக்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் டி ஹாஸ் நோ சொல்யூஷன். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப செக் பண்ணலாம். 8th கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணலாம். 8th கொஸ்டின்ல இருக்க ஈக்குவேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிடுவோம். x plus 2x square plus 3xy 0 into y 0 போட்டுட்டதுனால அது எழுத வேண்டாம், equal to 6. அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் 2x plus x square plus 3xy plus y is equal to 5. தேர்ட் ஈக்குவேஷன் x minus x square plus y is equal to 7. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் மூணுத்துக்கும் ஈக்குவேஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். இப்ப செகண்ட் ஈக்குவேஷன் பிளஸ் 2 into third equation போட்டிங்கன்னாக்க நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும், 3x plus 3xy plus 2y is equal to 20. அதே மாதிரி 2 into second equation minus first equation போட்டிங்கன்னாக்க ஆன்சர் 3x plus 3xy plus 2y is equal to 4. இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்க, 2x plus x square plus 3xy plus y is equal to 5. இதுல தேர்ட் ஈக்குவேஷன்ல 2 ஆல மல்டிப்ளை பண்ணி இந்த ஈக்குவேஷன்ல நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா we get 3x plus 3xy plus 2y is equal to 20 ன்ற ஆன்சர். அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன்ல 2 ஆல மல்டிப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல வச்சு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 3x plus 3xy plus 2y is equal to 4 இந்த ஆன்சர் கிடைக்கும். இப்ப இது ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ணணும். ஆனா பார்க்கும்போது இதுல லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா 3x plus 3xy plus 2y, அது மாதிரி அடுத்ததுலயும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறதுல 3x plus 3xy plus 2y தான் இருக்கு. ரைட் சைடு மட்டும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல நம்மளுக்கு என்ன இருக்கு 20, செகண்ட்ல வந்து 4. அப்ப இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணாக்கா நம்மளுக்கு சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா அப்படியே மைனஸ் பண்ணா கூட லெஃப்ட் சைடு 0 வரும், ரைட் சைடுல நம்மளுக்கு சப்ட்ராக்ட் பண்ணா கூட 16 ஆன்சர் கிடைக்கும். சோ நம்மளுக்கு சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ராப்பரான ஆன்சர் வராது. ரெண்டுமே ஒரே ஈக்குவேஷன் பட் கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்மளுக்கு வேற வேறையா இருக்கிறதுனால நம்மளுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாது. சப்போஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கிறதும் 20, செகண்ட் இருக்கிறதும் நமக்கு ரைட் சைடு 20 இருந்துச்சு அப்படின்னா ரெண்டுமே அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ சேமா இருந்துச்சுன்னா கூட சொல்யூஷனை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்க ஈக்குவேஷன்ல 20 இருக்குது அண்ட் செகண்ட்ல பாத்தீங்கன்னா 4 இருக்கு ரைட் சைட்ல. ஆனா லெஃப்ட் சைட்ல ரெண்டுமே சேம் எலிமெண்ட்ஸ் தான் இருக்கு. சோ நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷனே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சால்வ் பண்ண முடியாத மாதிரி இருக்கிறதுனால there is no solution exist. So option D has no solution அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர். 9th question. Let V denote the vector space of real valued continuous functions on the closed interval 0, 1. Let W be the subspace of V spanned by sin x, cos x, tan x.
Then the dimension of W over R is option A 1, option B 2, option C 3, option D infinite. இந்த கொஸ்டின் சிஎஸ்சிஆர் நெட் எக்ஸாம் ஜூன் 2019ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினோட ஐடியா பார்த்தீங்கன்னா வின்றது வெக்டர் ஸ்பேஸ் ஆஃப் ரியல் வேல்யூடு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸா கலெக்ட் பண்ணியிருக்கிறது. எந்த இதுல டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, 1ல. இப்போ டபிள்யூன்றது சப்ஸ்பேஸ் ஆஃப் வியா இருந்துச்சு அப்படின்னா டபிள்யூ வந்து எப்படி ஸ்பேன் பண்ணி எழுதியிருக்காங்க அப்படின்னா அந்த சப்ஸ்பேஸை சைன் எக்ஸ், காஸ் எக்ஸ், டேன் எக்ஸ் இந்த 3 இதை வச்சு நமக்கு என்ட்ரிஸ் வச்சு இந்த வெக்டர்ஸ் வச்சு நம்மளுக்கு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டபிள்யூன்றது சப்ஸ்பேஸை ஸ்பேன்டு பை சைன் எக்ஸ், காஸ் எக்ஸ், டேன் எக்ஸா இருந்துச்சு அப்படின்னா இப்போ டைமென்ஷன் ஆஃப் தி சப்ஸ்பேஸ் டபிள்யூன்றது தான் இப்போ கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 3ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். நீங்களும் இதை கெஸ் பண்ணி இருந்திருக்கலாம். இப்போ டைமென்ஷன் ஆஃப் டபிள்யூ ஓவர் ஆர்னாக்கா நம்மளுக்கு அந்த வெக்டர்ஸ் வந்து லீனியர்லி இண்டிபெண்டா இருக்கணும், அது ஸ்பேன் பண்ற மாதிரி வரணும். இப்போ வந்து நம்மளுக்கு இதை வச்சு நீங்க இந்த ஆப்ஷன் சி 3ன்றது தான் கரெக்ட்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போ ஆன்சர் எப்படி வந்துச்சுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ 9th கொஸ்டின் இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப இந்த இதுல பாத்தீங்கன்னா சைன் எக்ஸ், காஸ் எக்ஸ், டேன் எக்ஸ் இது மூணுத்தையும் ஸ்பேன் பண்றத நம்ம டபிள்யூ ஃபார்ம் பண்ண இந்த டபிள்யூன்றது சப்ஸ்பேஸ் ஸ்பேன்டு பை சைன் எக்ஸ், காஸ் எக்ஸ், டேன் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம அதை எப்படி எழுதலாம்னா ஸ்பேன் பண்ணுது அப்படின்னாலே லீனியர் காம்பினேஷனா எழுத முடியும்னு அர்த்தம். அப்ப லீனியர் காம்பினேஷனா எப்படி எழுதிக்கிறேன்? ஏ இன்ட்டு சைன் எக்ஸ் பிளஸ் பி காஸ் எக்ஸ் பிளஸ் சி டேன் எக்ஸ். இப்போ டைமென்ஷன் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்க எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றதுக்கு லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டர்ஸ் வச்சு தான் எழுதுவோம். அதனால அந்த மூணு ஸ்கேலார்ஸும் நம்மளுக்கு ஏபிசி மூணுமே 0 வந்துருச்சுன்னா லீனியர்லி இண்டிபெண்டன்ட்னு கன்க்ளூட் பண்ணிடலாம். ஏதாவது ஒன்று நான் 0 வந்துச்சுனாலும் நம்மளுக்கு டிபெண்டன்ட்னு வச்சுக்கலாம். அதை வச்சு நம்ம டைமென்ஷன் கன்க்ளூட் பண்ண முடியும். ஸோ மூணுமே 0 வருதான்றது தான் இப்போ செக் பண்ண போறோம். ஸோ லீனியர் காம்பினேஷன் வேல்யூ ஈக்குவல் டு 0ன்னு எழுதியிருக்கோம் இல்லையா, இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இதுல எக்ஸ் வந்து எங்க இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பிலாங்ஸ் டு 0, 1 க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, 1ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை சூஸ் பண்ணோம். அப்ப எக்ஸுக்கு 3 வேல்யூஸ் நான் கொடுத்துக்கிறேன். எக்ஸுக்கு 0, π/4, π/6. நம்மளுக்கு சைனு, காசு, டேன்லாம் நம்மளுக்கு ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன்றதுனால எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, 1 இருந்தாலும் அதுல இருக்க வேல்யூஸ் எப்படி எடுத்துக்கிறோம் சூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா 0, π/4, π/6ன்னு எடுத்துக்கிறோம். இப்ப எக்ஸுக்கு 0 இன் 1ல சப்ஸ்டியூட் பண்றேன். அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல 0 போட்டேன்னா a sin 0 plus b cos 0 plus c tan 0 is equal to 0ன்னு கிடைக்கும். அப்ப அதுல sin 0 tan 0 0ன்றதுனால cos 0 1, so b is equal to என்னன்னு கிடைச்சிரும் 0ன்னு கிடைச்சிரும். செகண்ட் இது பாருங்க, எக்ஸுக்கு π/4 சப்ஸ்டியூட் பண்றேன். எக்ஸுக்கு π/4 in equation 1. அப்ப எக்ஸுக்கு π/4 in equation 1னாக்க 1ல a sin π/4 plus b cos π/4 plus c tan π/4 is equal to 0. sin π/4 1/√2, cos π/4 1/√2, tan π/4 1ன்னு அர்த்தம். ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி வரும்? a/√2 plus b/√2 plus c is equal to 0. அடுத்து தேர்ட் பாத்தீங்கன்னா எக்ஸுக்கு π/6 சப்ஸ்டியூட் பண்றேன். π/6 in equation 1. இப்போ equation 1ல a sin π/6 plus b cos π/6 plus c tan π/6 is equal to 0 அப்படின்னா sin π/6 1/2, cos π/6 √3/2 and tan π/6க்கு 1/√3ன்னு கிடைக்கும். ஸோ அந்த ஈக்குவேஷன் a/2 plus √3/2b plus 1/√3c equal to 0. இப்போ 3 ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடைச்சிச்சு. இப்போ 3 ஈக்குவேஷன் பாருங்க, இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன், இது தேர்ட் ஈக்குவேஷன் அண்ட் ஃபோர்த் ஈக்குவேஷன். இந்த மூணுத்தையும் சால்வ் பண்ணோம்னா ஏபிசி ஆன்சர் கிடைக்கும். இப்போ எனக்கு ரெண்டாவது ஈக்குவேஷன்ல இருந்து என்ன கன்க்ளூட் பண்ணிடலாம், நம்ம பிக்கு 0ன்றத கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் ஈக்குவேஷன்ல டைரக்டா நம்மளுக்கு என்னன்னு வந்துருச்சு, பிக்கு 0ன்னு வந்துருச்சு. இந்த b is equal to 0வை in தேர்ட் ஈக்குவேஷன்லயும் அண்ட் ஃபோர்த் ஈக்குவேஷன்லயும் சப்ஸ்டியூட் பண்றேன். இந்த பிக்கு 0வை நான் வந்து தேர்ட் ஈக்குவேஷன்லயும் ஃபோர்த் ஈக்குவேஷன்லயும் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா
a by root 2 plus c is equal to 0 ன்ற first equation. அடுத்தது a by 2 plus c by root 3 is equal to 0 ன்றது அடுத்த equation கிடைக்கும். இப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் வச்சுதான் a and c கண்டுபிடிக்க போறோம். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை வச்சு c க்கு என்ன பண்ணிடலாம், மைனஸ் a by root 2 எழுதிக்கலாம். அப்ப c is equal to minus a by root 2. இதை கொண்டு போய் இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா a ஓட ஆன்சர் கிடைச்சிடும். அப்ப a by 2 minus 1 by root 2 into 1 by root 3 is equal to 0 போட்டோம் அப்படின்னா இதோட ஆன்சர் நம்மளுக்கு சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைச்சிரும், a is equal to 0 கிடைச்சிரும். சோ ஏவுக்கு 0 போடும்போது c ஓட ஆன்சர் நம்மளுக்கு என்னன்னு சொல்லியிருக்கோம், மைனஸ் a by root 2 சொல்லியிருக்கோம். மைனஸ் a by root 2. ஏவுக்கு 0னாக்கா சிக்கு என்னன்னு வந்துரும், 0ன்னு வந்துரும். அப்ப a 0 c 0, அப்புறம் ஏற்கனவே நம்ம b 0ன்னு சொல்லியிருக்கோம். சோ a b c மூணு கான்ஸ்டன்ட் நம்மளுக்கு 0ன்றதுனால அந்த sin x cos x tan x is linearly independent அப்படின்னு சொல்லிடலாம். அந்த ஸ்கேலார்ஸ் எல்லாமே நம்மளுக்கு 0ன்னு வந்ததுனால. சோ linearly independent இருந்துச்சுன்னா அந்த ஸ்பான் பண்ணிருக்கோம்னு சொல்லியிருக்கோம். சோ டைமென்ஷன் வேல்யூ என்னன்னு சொல்லிடலாம், 3. அப்ப 3 இதை வச்சு நம்ம ஃபார்ம் பண்ணிருக்கோம். சோ டைமென்ஷன் ஆஃப் w is equal to 3 ன்னு கன்க்ளூட் பண்ணிடலாம். சோ option C 3 is the correct answer. 10th question. Let C be a n by n matrix, real matrix. Let W be the vector space spanned by one identity C, C square, C power 2n. The dimension of the vector space W is option A 2n, option B at most n, option C n square, option D at most 2n. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா சிஎஸ்சிஆர் நெட் எக்ஸாம் ஜூன் 2012 கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் நீங்க எத்தனை நேரம் கெஸ் பண்ணி இருந்திருக்கலாம். சின்றது n by n ரியல் மேட்ரிக்ஸா இருந்து டபிள்யூன்ற ஒரு வெக்டர் ஸ்பேஸ் வந்து நம்ம இந்த ஐசி சி ஸ்கொயர் சி பவர் 2n வச்சு ஸ்பேன் பண்ணி எழுத முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த டைமென்ஷன் ஆஃப் தி வெக்டர் ஸ்பேஸ் டபிள்யூன்றது தான் என்னன்றது கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி அட்மோஸ்ட் என்னன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றத லாஜிக்க பார்க்கலாம். எப்பயுமே நம்ம டபிள்யூன்ற வெக்டர் ஸ்பேஸ் ஃபார்ம்டு பை n by n மேட்ரிக்ஸா இருந்துச்சு அப்படின்னாக்க டைமென்ஷன் ஆஃப் வெக்டர் ஸ்பேஸ் w is equal to டிகிரி ஆஃப் மினிமல் பாலினாமியல் ஆஃப் c அப்படின்னு போட்டீங்கன்னா இந்த ரியல் மேட்ரிக்ஸ் எப்படி சொல்லியிருக்கோம், n by n மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதோட வேல்யூ விட கம்மியா தான் இருக்கும். மினிமல் degree of minimal polynomial of c which is less than or equal to n. அப்ப இந்த c ன்ற n by n ரியல் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, அதுல இருக்கிற மினிமல் பாலினாமியல் வேல்யூ is less than or equal to n ன்னு வர்றதுனால nன்றது நம்மளுக்கு இந்த less than or equal to nன்றதுக்கு என்ன மீனிங் பாத்தீங்கன்னா, less than or equal to nன்றதுக்கு என்ன மீனிங் பாத்தீங்கன்னா அட்மோஸ்ட் n அர்த்தம். மேக்ஸிமம் வேல்யூ n தான் இருக்கும். அப்ப டைமென்ஷன் ஆஃப் வெக்டர் ஸ்பேஸ் கண்டுபிடிச்சாலும் அந்த சீன்ற மேட்ரிக்ஸுக்கு மினிமல் பாலினாமியல் கண்டுபிடிச்சு அதோட டிகிரி கண்டுபிடிச்சிங்கனாலும் அதோட வேல்யூ லெஸ் than or equal to அந்த n by n ரியல் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த n விட கம்மியா தான் இருக்கும். சோ அட்மோஸ்ட் மேக்ஸிமம் n இருக்கும், இல்ல அதை விட கம்மியா இருக்கும். அப்ப அட்மோஸ்ட் n அந்த லெஸ் than or equal to அப்படின்றதுக்கு மீனிங் அட்மோஸ்ட் n. சோ அந்த ஃபார்முலா படி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் பி அட்மோஸ்ட் nன்றது தான் கரெக்ட் ஆன்சர். 11th question. Let A belongs to M10 of C, the vector space of 10 by 10 matrices with entries in C. Let WA be the subspace of M10 of C spanned by A power n such that n greater than or equal to 0. Choose the correct statement. Option A, for any A, dimension of W of A is less than or equal to 10. Option B, for any A, dimension of WA is less than 10. Option C, for some A, dimension of WA lies between 10 and 100. Option D, for some A, dimension of WA is equal to 100. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா சிஎஸ்சிஆர் நெட் எக்ஸாம் ஜூன் 2013ல கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் நீங்க எத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்திருக்கலாம். போன கொஸ்டினை நீங்க அனலைஸ் பண்ணியிருந்தீங்கனால இந்த கொஸ்டினுக்கு ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம்.
என்னன்னு கெஸ் பண்ணிட்டீங்க இல்லையா? என்ன ஆன்சர்னாக்கா ஆப்ஷன் ஏ, ஃபார் எனி ஏ டைமென்ஷன் ஆஃப் WA is less than or equal to 10ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்ற ஐடியாவை பார்க்கலாம். இப்போ ஒரு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அதே ஐடியா தான். டைமென்ஷன் ஆஃப் வெக்டர் ஸ்பேஸ் கண்டுபிடிக்கிறதும் அந்த மேட்ரிக்ஸை வச்சு மினிமல் பாலினாமியல் கண்டுபிடிப்போம் இல்லையா, அதோட டிகிரியும் நம்மளுக்கு அட்மோஸ்ட் என்ன இருக்கும்னு சொல்லியிருக்கோம். இங்க வந்து அந்த n by n ரியல் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னாக்கா 10 by 10 மேட்ரிக்ஸா இருக்குது. ஸோ அட்மோஸ்ட் என்னன்றது இங்க என்னன்னு வரும், n-க்கு 10ன்னு போட்டீங்கன்னா less than or equal to 10. இதை வந்து ஹாமில்டன் தியரம் யூஸ் பண்ணி போட்டுப்போம். ஸோ டைமென்ஷன் ஆஃப் வெக்டர் ஸ்பேஸ் இஸ் less than or equal to 10. ஸோ ஆப்ஷன் ஏ dimension of WA is less than or equal to 10ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். 12th question. Let P of x is equal to a0 plus a1x plus etc. up to an x power n be a non-constant polynomial of degree n greater than or equal to 1. Consider the polynomial q of x is equal to integral p of t dt. R of x is equal to d by dx of p of x. Let V denote the real vector space of all polynomials in X. Then which of the following are true? Option A, Q and R are linearly independent in V. Option B, Q and R are linearly dependent in V. Option C, x power n belongs to the linear space of Q and R. Option D, x power n plus 1 belongs to the linear span of Q and R. இந்த கொஸ்டின்ல P of x ன்றது பாலினாமியல், நான் கான்ஸ்டன்ட் பாலினாமியலா கொடுத்திருக்காங்க. அண்ட் Q of x ன்ற பாலினாமியல், அந்த பாலினாமியல் P of x இன்டரேட் பண்ணி வர வேல்யூ. அதே மாதிரி R of x ன்றது P of x டிஃபரன்ஷியேட் பண்ணி வர்ற பாலினாமியல். இப்போ Vன்றது வெக்டர் ஸ்பேஸ் ஆஃப் ஆல் பாலினாமியல்ஸா இருந்துச்சு அப்படின்னா இதுல PQR மூணுமே பாலினாமியல் தானே, அப்ப அதுக்கான ரிலேஷன் தான் கேட்டிருக்காங்க. அப்ப Qவும் Rம் லீனியர்லி இண்டிபெண்டன்ட்ன்றது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் வந்து Q and R வந்து லீனியர்லி டிபெண்டன்டா அப்படின்றது. தேர்ட் வந்து x power n வந்து பிலாங்ஸ் டு த லீனியர் ஸ்பேஸ் ஆஃப் Q and R ன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி x power n plus 1 பிலாங்ஸ் டு த லீனியர் ஸ்பேன் ஆஃப் Q and Rன்றது தான். இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஜூன் 2019ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு இத்தனை நேரம் நீங்க ஆன்சர் கெஸ் பண்ணி வந்திருக்கலாம். ஆப்ஷன் ஏ, Q and R are linearly independent in Vன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப பார்க்கலாம். இப்போ 12th கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். P of x is equal to a0 plus a1x plus etc. up to an x power n நான் கான்ஸ்டன்ட் பாலினாமியல். இதோட டிகிரி பாத்தீங்கன்னா n. அப்ப டிகிரி ஆஃப் P of x is equal to n. அடுத்தது டிகிரி ஆஃப் Q of x பாத்தீங்கன்னா இன்டரேட் பண்ணி வர வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு P of xன்றது நான் வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கிறேன். இப்போ எக்ஸ் ஸ்கொயர்னாக்க Q of xன்றது இன்டரேட் பண்ணி வர வேல்யூ. அப்ப இன்டரேட் பண்ணும்போது இன்டகரல் P of x, அப்ப இன்டகரல் P of x dx அப்படின்னா இன்டகரல் x ஸ்கொயர் dx. இப்ப என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸ் கியூப் பை 3ன்னு வரும். அடுத்தது ஆர் ஆஃப் எக்ஸ். ஆர் ஆஃப் எக்ஸ்ன்றது என்னன்னு சொல்லியிருக்காங்க, டி பை டிஎக்ஸ் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ். பி ஆஃப் எக்ஸ். ஸோ டி பை டிஎக்ஸ் ஆஃப், நான் இங்க எடுத்துக்கிற டி பை டிஎக்ஸ் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் நான் இங்க என்ன எடுத்திருக்கேன், எக்ஸ் ஸ்கொயர். அப்ப என்ன ஆன்சர் வரும், 2xன்னு வரும். ஸோ பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல நான் வந்து பி ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லியிருக்கேன். அதே Q of xக்கு பாத்தீங்கன்னா x கியூப்னு வரும். x கியூப். அதே மாதிரி R of xக்கு பாத்தீங்கன்னா 2xன்னு வரும். ஒரு பவர் குறைஞ்சு வருது பாருங்க. சோ டிகிரி ஆஃப் R of xன்றது 1 குறைஞ்சிரும். P of xல இருந்து R of xனாக்க டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒரு பவர் குறைஞ்சிருச்சுங்க. நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கதுல பாருங்க. அதே மாதிரி டிகிரி ஆஃப் Q of xல பாத்தீங்கன்னா 1 ஆட் ஆகி வரும் இன்டரேட் பண்ணும்போது. இது இன்டரேட் பண்ணி வர வேல்யூ Q of xன்றது, டிஃபரன்ஷியேட் பண்ணி வர வேல்யூ R of x. டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 பவர் குறையும், அண்ட் இன்டரேட் பண்ணும்போது 1 பவர் ஆட் ஆகும். ஸோ R of xம் Q of xம் ஆர் ஆல்வேஸ் லீனியர்லி இண்டிபெண்டன்ட். ஆருக்கும் கியூக்கும் எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லை. இதுல ஒன்னு குறையுது ஒன்னு ஆட் ஆகுதுன்றதுனால ஆரும் கியூவும் நம்மளுக்கு லீனியர்லி இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லிடலாம். அதனால ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லிடலாம்.
ஆப்ஷன் ஏ கரெக்ட்ன்றதுனால ஆப்ஷன் பி கண்டிப்பா தப்பா தான் இருக்கும். ஸோ இது வந்து பி ஃபால்ஸ். இப்போ அடுத்தது ஆப்ஷன் சில இருக்குது, செக் பண்ணி பார்ப்போம் ஒரு தடவை. பி ஆஃப் எக்ஸுக்கு 3x + 5ன்னு எடுத்துக்கிறேன். n is equal to 1ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா q ஆஃப் எக்ஸ் இன்டரேட் பண்ணி பார்ப்போம் இல்லையா? இன்டரேட் பண்ணி பார்க்கும்போது 3x² + 5xன்னு கிடைக்கும். r ஆஃப் எக்ஸுக்கு இதை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி வர வேல்யூ, இதை இன்டரேட் பண்ணி வர வேல்யூ. ஸோ q ஆஃப் எக்ஸும் r ஆஃப் எக்ஸும் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ 12th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ அண்ட் பில ஏ வந்து கரெக்ட், பி ஃபால்ஸ்ன்றதை கன்க்ளூட் பண்ணோம் இல்லையா? அது மாதிரி சி அண்ட் டி செக் பண்ணி பார்த்துடலாம். எஸ் வந்து கியூ அண்ட் ஆரை வச்சு ஸ்பான் பண்ற மாதிரி எழுதி பார்ப்போம். எஸ் இஸ் ஈக்குவல் டு கியூ அண்ட் ஆர். கியூன்றது இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், நம்ம கொடுத்த எக்ஸாம்பிள்ல 3x² / 2 + 5x அண்ட் r ஆஃப் எக்ஸ்ன்றது 3ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா S is equal to Q and R வச்சு எழுதும்போது linear span of Sன்றது A into Q of X, linear combination எழுதுறது A into Q of X plus B into R of X, where A, B belongs to R. Q of Xக்கு நம்ம 3x² / 2 plus 5x போட்டுட்டோம் அப்படின்னா இந்த first term ரெண்டாவது டேர்ம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 3a / 2 x² plus 5ax plus 3bன்னு கிடைக்கும். இப்போ நம்ம x is equal to 1 இருக்கும்போது x power n is equal to 1 equal to x ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து belongs to L of S ன்னு எழுதிட்டோம் அப்படின்னா இப்ப கம்பேர் பண்ணலாம். கொடுத்துருக்கிற உள்ள இருக்கிற வேல்யூ வந்து x power n-க்கும் ஈக்குவல் அண்ட் x-க்கும் ஈக்குவல்னு எடுத்துட்டோம் அப்படின்னா as x tends to 1 இருக்கும்போது உங்களுக்கு x power n-ம் x-ம் ஈக்குவலா இருக்கும் இல்லையா? அதனால இங்க x is equal to உள்ள இருக்க அந்த எலிமெண்ட்டை போட்டுட்டோம் அப்படின்னா இப்ப x is equal to 3a / 2 x² plus 5ax plus 3b. இப்ப comparing the coefficients of left side and right side போட்டோம்னா x² ஓட coefficient leftல இல்ல, அதனால 3a / 2 is equal to 0. அடுத்தது x ஓட coefficient leftல இருக்குது 1, so 5a is equal to 1ன்றது. and constant வந்து left side இல்ல, அதனால 3b is equal to 0. so இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது படி ஏவுக்கு 0 கிடைக்குது, செகண்ட் கம்பேரிசன் படி ஏவுக்கு 1/5 கிடைக்குது. அப்ப ஏன்றது கான்ஸ்டன்ட் ஒரு வேல்யூ தான் கிடைக்கும். இங்க ரெண்டு விதமான பாசிபிலிட்டி இருக்கிறதுனால இந்த சான்ஸ் இல்ல, அதனால which is not possible. ஸோ அதனால ஏவுக்கு ரெண்டு வேல்யூ வர்றது நாட் பாசிபிள். அப்ப நம்ம எடுத்துட்டோம் இல்லையா, x power n ரெண்டும் ஈக்குவல்னு எடுத்துக்கும் போது as x-க்கு ஈக்குவல் டு 1 இருக்கும்போது இந்த வேல்யூ நம்மளுக்கு a வந்து ரெண்டு தடவை எக்ஸிஸ்ட் ஆகுதுனால இந்த ரிசல்ட் இஸ் நாட் பாசிபிள். அப்ப x வந்து does not belongs to L of S ன்னு கன்க்ளூட் பண்ணிடலாம். அதே மாதிரி x power n is equal to இங்க x ன்னு எடுத்துட்டோம் இல்லையா, அதே மாதிரி x power n is equal to x², x power n plus 1 is equal to x² ன்னு எடுத்துக்கலாம். பவர் 1 ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா x power n plus 1 ரைட் சைட்ல x². அப்ப x power n plus 1 is equal to x² ன்னு எடுத்து ஆர்கியூ பண்ணாலும் இதே மாதிரி தான் நம்மளுக்கு ரிசல்ட் வரும். that does not belongs to L of S. அப்ப C and D நம்மளுக்கு falseன்றத சொல்லிடலாம். So option A, Q and R தான் நம்மளுக்கு linearly independent. அதை வச்சு இது வந்து wrongனு சொல்லிட்டோம். அதே மாதிரி இந்த C and D நம்மளுக்கு தப்புன்றது இப்ப சொல்லியாச்சு. So option A, Q and R are linearly independent in Vன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இதெல்லாம் தான் என்னோட ரெஃபரன்ஸ் புக்ஸ். CSIR மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ் கொஷின் பேப்பர்ஸ் ஜூன் 2011ல இருந்து 2019 வரைக்கும் இருக்கிற கொஷின்ஸ்ல இருந்து இந்த லீனியர் அல்ஜிப்ரா சப்ஜெக்டை சூஸ் பண்ணி அதுல இருக்கிற வெக்டர் ஸ்பேஸ் கான்செப்ட்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம செட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஹாஃப்மேன் புக்கே நம்மளுக்கு போதும். அது போக நீங்க மீதி இருக்கிற புக்ஸையும் நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா CSIR நெட் கொஷின்ஸையும் ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். இது போக ஸ்பாம் அவுட்லைன் சீரீஸ் அந்த புக்கையும் நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னாக்க ஈஸியா நீங்க லீனியர் அல்ஜிப்ரா சப்ஜெக்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸையும் ஆன்சர் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.